திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியுமாகிய தேசிய திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க. உண்ணாவிரத போராட்டம் எதற்காகனாக்க கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சம்பவம் கள்ளச்சாராய மரணங்கள் ஏறக்குறைய 61 பேர் இறந்துருக்காங்க. இதை யாரும் நியாயப்படுத்தி பேசவில்லை. நடக்கக்கூடாத நிகழ்வு, தவறு நடந்திருக்கு. இனிமேலும் நடக்காமல் தடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. மக்கள் மீது அன்பும் பற்றுதலும் உள்ள யாருமே இதை விரும்ப மாட்டாங்க. எந்த அரசாங்கமும் இதை விரும்பாது. அப்படி இருக்கும்போது இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று கண்டனம் தெரிவித்து, அதாவது சிபிஐ விசாரணை கோரி உண்ணாவிரதம் இருக்காங்க. இந்த சிபிஐ விசாரணை கோர்றவங்க எந்த பேசிக்க அடிப்படையில் சிபிஐ விசாரணை இவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கணும். அதாவது ஒரு கட்சி ஒரு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த நிகழ்வு நடந்து ஏறக்குறைய இப்போ 2 வார காலம் ஆகுது. கள்ளச்சாராய சம்பவம் நடந்து இந்த சம்பவத்தில் ஏறக்குறைய ஒரு 22 பேரை வேலையிலேருந்து நீக்கியிருக்காங்க. நீக்கிட்டு அது மட்டும் இல்லை, அந்த மாவட்ட கலெக்டர் இடமாறுதல் பண்ணியிருக்காங்க. சூப்பரிண்டென்ட் எஸ்பிவே வேலையிலேருந்து நீக்கியிருக்காங்க. இந்த கள்ளச்சாராய காய்ச்சினதில் யார் யார் ஈடுபட்டாங்க என்று இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காய்ச்சினவங்கள கைது பண்ணியிருக்காங்க, விற்றவங்கள கைது பண்ணியிருக்காங்க, அந்த மெத்தனால் என்ற அந்த திரவத்தை கொண்டுட்டு கொடுத்தவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. காய்ச்சினது கண்ணுக்குட்டி என்ற ஒரு அதிமுக பிரமுகர், அவரையும் கைது பண்ணிட்டாங்க. விற்றவங்களும் அதிமுக காரங்க தான். அதிமுக பிஜேபிக்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் இதையெல்லாம் விற்பனை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அரசியல்வாதிகளும் அங்கே உட்பட்டு தான் ஒன்று கண்டுக்காமல் இருக்காங்க, இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது பலனை எதிர்பார்த்து கண்டுக்காமல் இருக்காங்க. இப்படி அரசு மட்டும் அங்கே இருக்கிற காவல்துறை மட்டும் அதுக்கு பொறுப்பேற்கக்கூட முடியாது. அந்த ஊரில் இருக்கிற அனைத்து கட்சிக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இல்லீகலாக ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அரசியல் பார்வையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சம்பவம் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே இருந்ததை எல்லா கட்சிகளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதை முதல்ல இந்த தார்மீக தப்பை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு போராட்டம் இருக்கக்கூடிய அவங்க கட்சியை சார்ந்தவர்களும் அந்த ஊரில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ இந்த கள்ளச்சாராயம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைந்த இந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும்தான் கள்ளச்சாராயம் இருக்குது என்பதை போல் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதும் மக்களை திசை திருப்ப நினைப்பதும் இது ஏமாற்ற வேலை. ஏன்னா இந்த கள்ளச்சாராயம் என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்குது, நேற்று இன்னைக்கு நடக்கலை. அப்போது இதை நான் சொல்ல வரல, அவங்களுடைய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவரே ஆய்வுக்கு போகும்போது முந்தா நேற்று நடந்த அதிமுகவோட போராட்டத்தில் அவரே பேசின, அவரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். ஆய்வுக்கு போகும்போது பல இடங்களில் ஊழல்கள் போட்டு அதை காய்ச்சிட்டு இருந்தது. இது என்னப்பான்னு அந்த ஊரில் இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது கள்ளச்சாராய காய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவங்களுடைய முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் அவர்களே. அப்போது இந்த கள்ளச்சாராயம் என்பது இன்று நேற்று நடக்கலை. இது அந்த ஊரில் இருக்கிறவங்களும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பல ஆண்டுகளாக காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது பல ஆண்டுகளாக காய்ச்சி அதை குடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு இத்தனை உயிர்கள் இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆய்வணும். அப்போது கள்ளச்சாராயம் மட்டும் பல ஆண்டுகளாக குடித்தவங்களுக்கு திடீர்னு ஒரு நாளையில் இறக்குறாங்கனாக்க அப்போ அந்த மெத்தனால் என்ற உயிரை எடுக்கக்கூடிய அந்த லிக்விடை கலந்ததுனால தான். அப்போ அந்த கலந்தது விற்றவங்க யாரு, அதை கலக்க சொன்னவங்க யாரு, இதையெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இதையெல்லாம் அந்த விற்றவங்களையும் கண்டுபிடிச்சி கைது பண்ணிட்டாங்க,
கலக்க சொன்னவங்களும் கைது பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்துட்டு அரசாங்கம் அவங்களுடைய நேர்மையாக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த பார்வையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒத்துக்கிட்டார். இது நடக்கக்கூடாத சம்பவம், மிகவும் வருத்தமாக இருக்குது, கவலையாக இருக்குது, இனிமேல் இது மாதிரி நடக்கவே கூடாது என்று முதல்வர் அவர்களும் ஒத்துக்கிட்டு ஒன்று தப்பு செஞ்சவங்க மேலே எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க குழந்தைங்களை எப்படி இந்த சம்பவத்திலேருந்து வெளியே கொண்டுட்டு வரணும், கல்வி செலவு முழுசு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த இறந்த குடும்பங்களுக்கு நிதி உதவி 10 லட்சம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த வேலையும் அரசாங்கம் செஞ்சுருக்கு. சரி, இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐ விசாரணை வைக்கிறாரு. இன்னும் என்ன அவங்களுக்கு வேணும்? சிபிஐ என்ன விசாரிக்க போகுது? இவர் சிபிஐ விசாரணை வைக்கிறவர், இவர் கேட்குறவர், இவர் ஆட்சி காலத்தில் அவர் எப்படி ஆட்சி செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி, அதை பார்க்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுடு சம்பவம்னு ஒன்று இருக்குது. அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். காவல்துறையை எப்போதுமே தமிழ்நாட்டில் காவல்துறையை முதல்வர்களோட கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்குவாங்க. காவல்துறையை மட்டும், சட்ட ஒழுங்கு மட்டும். இப்போ அவருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருந்தது. அப்போது இந்த 13 உயிர்களை காக்கை குருவியை போல சுடுறது யாரு? காவல்துறை, போலீஸுங்க சுடுறாங்க. போலீஸ் அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ கள்ளச்சாராயம் மாதிரி யாரோ ஒருத்தர் காய்ச்சல, 3வது நபர் யாரோ, அரசாங்கமே மக்களை காக்கை குருவியை போல போராடின மக்களை சுட்டு தள்ளினாங்க. அப்போது எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்கும்போது, உங்களை மாதிரி தான் நானும் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது ஒரு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இருக்கிற ஒரு முதல்வர் பேசக்கூடிய பேச்சை இது பொறுப்பற்ற பதில் பேசுறாரு. இந்த மாதிரி இன்றைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தா சிபிஐ விசாரணை கேட்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா இவர் தப்புக்கு பொறுப்பேற்றுக்கல. நான் அந்த தப்பை ஏற்றுக்கிட்டதுனால தான் இத்தனை பேரை ரிசைன் பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போல நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி இந்த நிகழ்வு நடந்தது என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா சிபிஐ விசாரணை கேட்கலாம், சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த சாத்தான்குளம்னு ஒரு ஊர் இருக்கு தூத்துக்குடி பக்கத்தில். அங்கே சாத்தான்குளத்தில் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு தந்தை மகன் 2 பேரும் ஒரு செல்ஃபோன் கடையில் வியாபாரம் செஞ்சிட்ருக்குறவங்க. அவங்கள இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் 8 மணிக்குள்ளே கடையை சாத்திடணும், 7 மணிக்கெலாம் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து, காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து, மாலை 7 மணிக்கெல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த டைமை மீறி இப்போ 7 மணினா 7 மணியை தாண்டி 8 மணி வரைக்கும் வச்சுட்டாங்கன்றதுக்கோசரம் அந்த அப்பா மகன் பெனிக்ஸையும் ஜெயராஜியும் காவல் நிலையத்துக்கு பிடிச்சிட்டு போன போலீஸு அவங்கள ஸ்டேஷன்லேயே வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி, அது எப்படியே மட்ட சித்திரவதை, லத்திலேயே அவங்களுடைய பிறப்புறுப்பில் அடிக்கிறது, மலம் வரும் இடத்துல அதில் லத்தியை வச்சு உள்ளே குத்துறது, அந்த மாதிரி குத்தி ஒரு லுங்கியே ரத்தத்தில் நினைகிற அளவுக்கு அங்கேயே ஸ்டேஷன்லேயே கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படியே இறந்துட்டாங்க 2 பேரும். சாத்தான்குளத்தில் அந்த லாக்அப் டெத், 2 டெத்து, அப்பா தந்தை மகன் 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய எதிர்கட்சி தலைவர் முதல்வராக இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இது லாக்அப் டெத் இல்லையே, அவங்க உடம்பு சரியில்லாமல் தானே இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த காவல்துறைக்கு காவலர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ எதிர்கட்சியாக இருந்த இன்றைய நம்முடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்போ ஆதாரங்களை காவல்துறையில் என்னென்னலாம் நடந்ததுன்னு சேகரித்து ஆதாரங்களை வெளியிடுறாங்க. இவங்க உடம்பு சரியில்லாமல் போய் சாகலை, காவல்துறை தாக்குதுனால தான் இறந்தாங்க அப்படின்ட்டு எதிர்கட்சியில் இருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் ஆதாரங்களை வெளியிட்டாங்க. அப்போ சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அப்படி உண்மையை ஒரு அரசாங்கம், ஒரு முதல்வர் ஒரு போலீஸ்க்கு ஆதரவாகவோ அல்லது அரசாங்கத்துக்கு ஆதரவாகவோ பேசும்போது சிபிஐ விசாரணை கேட்கலாம். ஆனால்
முதல்வர் இன்றைய முதல்வர் அவர்கள் இது தப்பு தான் ஒத்துக்கிட்டாரு. இது நடந்தது தப்பு தான், இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இது நடந்த யார் இந்த தப்புல, இந்த காரியத்துல, இந்த கள்ளச்சாராய விஷயத்துல யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. உடனே தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச உடனே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சம்பந்தப்பட்ட ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்களை வந்துட்டு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டுக்கு அனுப்பி அவரே 3 முறை விசிட் பண்ணியிருக்காரு. அனைத்து மருந்துகளும் கிடைக்க பெறுகிறதான்னு உறுதி செஞ்சுருக்காங்க. அந்த மக்களுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மக்களை மீட்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இப்போ ஏன் சிபிஐ விசாரணை கோரி உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக இந்த விசாரணை இருக்காங்க, இந்த உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இல்லை. ஏன்னா ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்லிட்டாங்க, 40க்கு 40 திமுக வென்றது இவங்களுக்கு வைத்தெரிச்சலா இருக்குது. அதை தாங்க முடியாம திமுக மேல என்ன கொடுஞ்சொல்களை சொல்லலாம் என்று திமுக மேல சேற்றவாறு வீசணும். 2வது வந்துட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது. அங்க வந்து திமுக வெற்றி பெறாத அளவுக்கு இங்க வந்து அரசியல் திமுக மேல பழிய போடணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறாங்கன்னு ஏற்கனவே முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. இவங்க திமுக மேல எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியா இருக்காங்க அப்படின்றதுக்கு ஆதாரமாக தேமுதிகவை சேர்ந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களும் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த உண்ணாவிரத பந்தல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்ன? மக்களை காப்பாற்றணுன்றது இல்லை. 40க்கு 40 வந்து வாங்கிட்டோம் பார்த்தீங்களா. அடுத்தது விக்கிரவாண்டி தொகுதியில் அனைத்து எதிர்கட்சிகளையும் டெபாசிட் இழக்க வைக்கணும். அதை நோக்கி தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு 200 தொகுதிக்கு மேலே வாங்கணும். இதுதான் இவங்களுடைய டார்கெட். அப்போது திமுக வந்து தேர்தலை வந்து மையமாக வச்சு தான் அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் மீது அக்கறை இல்லை என்று சொல்லி தேமுதிகவும் அதிமுகவோட இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. அப்போது இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியினால தான் இந்த உண்ணாவிரத நாடகம் நடக்குதுன்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட்டாக வெளிப்படையாக திமுக வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்குது. அதனால் இந்த வெற்றியை திமுக மேலே எப்படியாவது பழி சுமத்தணும் என்று அவங்க காழ்ப்புணர்ச்சியை அவங்களே வெளிப்படுத்திட்டாங்க. பாயிண்ட் 1. இன்னொரு விஷயம், இவங்க சொல்கிற மாதிரி திமுகவுக்கு உண்மையிலேயே தேர்தல் வெற்றி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு திமுக செயல்பட்டிருந்தாக்க ஓட்டு போடுறது ஒரு இந்த கட்சியை தேர்வு செய்யணும்னு முடிவு பண்ணுறது மக்களுக்கு உண்மையிலேயே திமுக மக்கள் மீது அக்கறை இல்லை, தேர்தல் மட்டும்தான் அவங்களுக்கு குறியாக இருந்திருந்தால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றாம எப்படி மக்கள் வந்து திமுக ஓட்டு போடுவாங்க? மக்கள் ஏன் எதிர்கட்சி நீங்கள் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யறதா இருந்தாக்க இந்த உண்ணாவிரத போராட்டம் ட்ராமா இல்லை, மக்களுக்கு ஆதரவாக தான் நீங்கள் வந்துட்டு எதிர்கட்சியாக இருந்து செயல்படுறீங்கன்னா ஏன் உங்களை மக்கள் நம்பலை? இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுகவுக்கு மக்கள் வந்து வெற்றியை கொடுத்த மக்கள் உங்களை நம்பலை? அப்போ நீங்கள் மக்களுக்காக உண்மையே இல்லைன்னு தானே அர்த்தம். மக்கள் வந்து திமுகவில் பயனடைந்ததுனால தான், அவங்க பாதுகாப்பாக தன்னை உணர்வதனால தான் மக்கள் வந்து திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு. ஏறக்குறைய 2019 தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து தேர்தலையும் 9 தேர்தலில் திமுக வந்து வெற்றி பெற்று இருக்குது. இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி திமுகவுக்கு. 9 தேர்தலையும் அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்குது. அப்போ ஏன் உங்களுக்கு மக்கள் உங்களை வந்து நம்பலை? மக்கள் நல திட்டங்களை திமுக எதுவும் செயல்படுத்தலைன்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்கிறாங்களே, நான் ஒரு சில திட்டங்களை மட்டும் சொல்கிறேன். ஏராளமான திட்டங்களால் மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. தோழி விடுதின்னு ஒரு திட்டம். அந்த திட்டம் வேலைக்கு போகிற பெண்கள் அவங்க வந்து பாதுகாப்பாக வெளியூர்களுக்கு போகும்போது அங்கே தங்கி தன்னுடைய பணியில் ஈடுபடணுன்றதுக்காக குறைந்த செலவில் தோழி விடுதி பாதுகாப்பான வசதியில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அரசாங்கம். இன்னொன்று வந்துட்டு காலை உணவு திட்டம். குழந்தைங்க வந்து காலையில் பட்னியாக போகக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்ட்டு காலை உணவு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டத்தினால
வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று லண்டன்லாம் கூட அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் படித்த பிள்ளைங்க வெளிநாடுலாம் கூட போயிட்டு வந்துட்டாங்க. அரசு பள்ளியில் அரசு கல்லூரிகளில் படித்த பிள்ளைங்க லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இன்னும் இதுக்கு மேலேயும் வெளிநாடுகள்லாம் போவாங்க. இன்னும் அரசு போட்டித் தேர்வுகள் பல்வேறு தேர்வுகளில் இதன் மூலமாக மாணவர்கள் பயனடைவாங்க. அப்புறம் புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு, கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறது. அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம், அது மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறது. அதே போல் குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம், அதுவும் 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விடியல் பயணம் என்னும் திட்டம், அதுவும் எல்லா பெண்களுக்கும் இடம் விட்டு இடம் வேலைக்கு படித்து செல்லக்கூடிய பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, அது ஒரு திட்டம் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னும் பல்வேறு திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள். இந்த திட்டங்கள்லாம் மக்கள் பயன்பெற்றதுனாலையும் இந்த அரசாங்கத்தால் நன்மை அடைந்ததுனால தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க. பிரேமலதா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னது போல மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தலைன்னா தொடர் வெற்றியை திமுகவுக்கு மக்கள் கொடுக்க மாட்டாங்க. இதை உண்மையிலேயே அவங்களுக்கு தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ராமாலாம் போடுறத விட்டுட்டு மக்கள் மீது அக்கறை வச்சு அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு பாருங்க. இப்போ இருக்கிற சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு? உண்மையிலேயே நீட் தேர்வில் என்ன நடந்திருக்கு? ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க? நெட் தேர்வில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க? ஒன்றிய அரசாங்கம் கையாளக்கூடிய அமலாக்கத்துறை, சிபிஐ இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க? எதிர்கட்சிகளை பழி வாங்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது சிபிஐன்ற ஒரு அமைப்பும் அதுவும் ஒன்றிய அரசோட சம்மந்தப்பட்டது தான். அவங்க மட்டும் எப்படி ஒரு நேர்மையான விசாரணையை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு மக்களாகிய நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் உங்கள் ட்ராமாலாம் இனிமேல் இங்கே எடுபடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.